ஈஸியா எளிமையான முறையில புதினா மாசத்துக்கு ஒரு 5-6 முறை நம்ம அறுவடை பண்ணணும் அப்படின்னா நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நான் இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கடையில இருந்து வாங்கிட்டு வரேன்ல புதினா கட்டு, அதுல நல்லா தண்டு நல்லா தடிமமா இருக்கதா எடுத்து கீரையில நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த புதினாவை ஒரு கிளாஸ்ல போட்டு வச்சிருங்க. தண்ணி ஊத்தி ஒரு 4-5 நாள்ல குட்டி குட்டியா வேர் விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா படர்ந்து இருக்க ட்ரே மாதிரி ஒரு சின்ன தொட்டி மாதிரி எடுக்காம நல்லா அகலமா இருக்கிற ஒரு, இப்ப நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒன்னு எடுத்திருக்கேன். இதுல அங்கங்க ஒரு 2 காம்புங்களை ஊனி வச்சுட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டா போதும், சீக்கிரமே வேர் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வளர்ந்த உடனே அதை கட் பண்ணி விடாம கொஞ்சம் நல்லா படர்ந்து வந்த பிறகு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அறுவடை முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது உரம் கொடுக்கணும். நான் வீட்லயே ரெடி பண்ற வெஜிடபிள் கம்போஸ்ட் இல்ல மண்புழு உரம் அந்த மாதிரி ஏதாவது கலந்து கொடுத்துப்பேன். அவ்வளவு அழகா சூப்பரா வளர்ந்துரும். இப்ப பேஞ்ச ஒரு 2 நாள் மழைக்கே பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா அழகா வந்துருச்சு. எவ்வளவு புதினா எடுத்திருக்கேன் பாருங்க. நல்ல வாசனையா இருக்கும். நம்ம உடம்புக்குமே புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் கீரைன்னு சொல்லலாம். இந்த புதினா கீரையை சொல்லலாம். நீங்களுமே இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.